வணக்கம் நண்பர்களே. நீங்க பழைய விண்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரைட் கிளிக் பண்ணோனே ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் மெனு வரும்ல. இந்த ப்ராப்பர்ட்டீஸ் மெனுல டைரக்ட்டாவே நெறைய லிஸ்ட் இருக்கும். ஆனா, இப்ப வந்த விண்டோஸ் 11ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ மோர்ன்னு ஒரு பட்டன் குடுத்துட்டான். இப்போ லிஸ்ட்ட வந்து ஷார்ட்டா வச்சுட்டு, ஷோ மோர் குடுத்தோனே நெறைய பெருசா வர மாரி குடுத்துட்டாங்க ப்ராப்பர்ட்டீஸ்ல. ஆனா, இது சில பேருக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா, ஒரு ஒரு வாட்டியும் அந்த ஷோ மோர் குடுத்து உள்ள போய் பார்க்கணும். இத நம்ம வந்து டெர்மினல்ல ஒரு சின்ன வேலை பண்றது மூலமா, ஒரே ஒரு வாட்டி ரைட் கிளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டாவே அந்த கான்டெக்ஸ்ட் மெனு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த நடுவுல வர இந்த ஷோ மோர் பட்டன் போயிரும். ஸோ, இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு விண்டோஸ் டெர்மினல் நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலா சர்ச்ல போயிட்டு டெர்மினல்னு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டெர்மினல் இப்படி ஓப்பன் ஆயிரும். இதுல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கோட் குடுக்குறேன். அது வந்து ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லயும் பின் பண்றேன். நீங்க ஜஸ்ட் அத காப்பி பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கோட் இருக்கு. இதுல வந்து reg.exe ஸ்பேஸ் ஆட் ஸ்பேஸ் இந்த கோட் அப்படியே நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்த உடனே ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்லி ஆடட்ன்னு வந்துருச்சா? இப்ப நம்ம வந்து விண்டோஸ ரீஸ்டார்ட் பண்ணிருவோம். ரீஸ்டார்ட் பண்ணா தான் இது எடுக்கும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி வந்துட்டேன். இப்போ நான் அதே ஃபோல்டர்ல நான் வந்து ரைட் கிளிக் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு ஃபுல்லாவே வந்துருச்சு. அந்த ஷோ மோர் வரல. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கு. பழையபடி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் நீங்க இதுல இருக்க மெனுவ நீங்க கஷ்டப்பட்டு அக்சஸ் பண்றீங்கன்னா, ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் திருப்பி பழையபடி நீங்க மாத்தணும் அப்படின்னும்போது, இதே தான் விண்டோஸ் டெர்மினல்ல போயிட்டு reg.exe ஸ்பேஸ் டெலீட்ன்னு குடுத்துட்டு, அதே கமாண்ட திருப்பி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திருப்பி பழையபடி வந்து கான்டெக்ஸ்ட் மெனு வந்துரும். ஷோ மோர் வந்துரும். நீங்க பழையபடி யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11ஓட நியூ ஃபீச்சர அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ், ட்ரிக்ஸ்க்கான வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதா என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.